அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிற ராசி பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, இந்த ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இவங்க ராசிக்கு 9ஆம் இடமான கடகத்திலேருந்து பாக்யஸ்தானத்திலேருந்து இருக்கார். ஸோ அது ஒரு பெரிய சிறப்பு இந்த ராசிக்காரருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராசிக்கு 2, 5 கூடிய குரு பகவானும் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியும் பார்க்குறார். அது ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம். அடுத்தபடியாக இவங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான 11ஆம் இடத்து அதிபதியான புத பகவான் இவங்க 2ஆம் இடத்துல இருக்கிறது மற்றும் ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆண்டு இவர்களுக்கு பல முன்னேற்றங்கள், பல ஏற்றங்கள், நிறைய எதிர்பார்ப்பு தேவைகள் நிறைவேற்றும் ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாக இவங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா இது காலபுருஷன் 8ஆம் இடமாக நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 3 வருட கிரகங்கள் பயிற்சியும் நடக்குது. குரு பகவானோட பயிற்சி நடக்குது, சனி பகவானோட பயிற்சியும் நடக்குது, ராகு கேதுவோட பயிற்சிகளும் நடக்குது. சார் ராகு கேது பயிற்சிகள் நடக்கச்சே கேது பகவான் இவங்க ராசிக்கு 11லேருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ அதனால் அது 11ஆம் இடத்துல இவங்க கிடைக்க வேண்டிய லாபஸ்தானத்துயான இதுலேருந்து இந்த தடைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லச்ச இவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு கூட நம்ம சொல்லலாம். படிப்படியாக குறைந்து இவர்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா, இதுவரை இவங்க மேலே சவாரி செய்தவர்கள், அதாவது இவங்க பேர் சொல்லி மேலே வர நினச்சவங்கெல்லாம் இவர்களை ஏமாற்ற நினைப்பவர்களை இவங்களை நிறம் கண்டு இவர்கள் அவங்கள விலகிடுவாங்க. அதாவது இவங்களுக்கு இது வரைக்கும் யார் நண்பர்கள், யார் கெட்டவர்கள்ன்ற ஒரு பகுத்தறிவு, பிரிஞ்சு பார்க்குற பகுத்தறிவு இவர்களுக்கு இந்த ஆண்டு நிறைந்த கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இதுவரை இவங்க நிறைய பேர் இவங்களை ஒரு பகடைக்காய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர்கள்லாம் இவங்க நிறம் கண்டு இவங்க அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியே வந்துடுவாங்க. அதில் ஒரு சிலர் சில தடைகள் கொடுத்தாலும் அதையும் இவங்க ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க ஆண்டாக இவர்கள் இருக்கும். அதே மாதிரி இவர்களோட குடும்பத்துலேயும் ஒரு சில சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதுவும் இவருடைய பொறுமையினால் அனுபவித்து அதை அனுசரித்து ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் இதுவரை இவர்கள் கட்பட்ட பலன், உழைப்புக்கேற்ற பலன்லாம் இப்போ கை மேலே கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இவங்களுக்கு. ஸோ குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். திருமணமாகும். ஏன்னா குரு பகவான் ஆரம்ப காலகட்டத்தில் 2ஆம் அதிபதியான குரு பகவான் 7லேருந்து இவங்க ராசியும் பார்க்கறது ஒரு சிறப்பு. ஸோ அப்படி பார்க்கச்சே திருமண வாய்ப்பு இருக்கப்பட்டவர்கள் திருமணம் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இவர்கள் பார்த்திங்கன்னா, இவர்களோட தொழிலில் ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு திறமை, இவர்களோட திறமை வெளிப்படும் காலம் இந்த 2025ஆம் ஆண்டு இவர்கள் திறமை காலம் வெளிப்படும் காலம் கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு பல விதத்து முன்னேற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இவர்கள் பிள்ளைகளுக்கு லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு அவங்க தேவையை அறிந்து அவர்களுக்கெல்லாம் அவருக்கு என்ன தேவை அதெல்லாம் செய்து அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் நிறைய. ஸோ பணப்பிரச்சனை அப்படின்றது இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 7 இருந்தாலும் அவர் நல்ல நல்ல ஸ்தானத்துக்கு இப்போ மே மாதத்துக்கு மேலே அவர் ராசியை டைரெக்டாக பார்ப்பார். ஏன்னா அவர் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அப்போ இவர் பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அவங்க பொருளாதாரத்தில். பண வரவு பல வகையில் அதிகரிக்கும் கூட நம்ம சொல்லலாம். செலவுகள் நிறைய இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நிறைய பங்கேற்பார்கள் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ இவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும்.
மனசில் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அது மட்டும் இல்லாத இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் இதுவரை ரொம்ப நாளா இந்த கடன், வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, அது வந்து ஒரு முடிவுக்கு வரும்னு கூட சொல்லலாம். அது ஒரு சாதகமான பலனை இவர்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். லைஃப் பார்ட்னர்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில உபாதைகள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் வந்து பல பொறுப்புகள் வரும். நிறைய இவர்களுக்கு பேர் சொல்லும் பிள்ளைன்ற மாதிரி பேர் உத்தியோகத்தில் வந்து ஒரு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவங்களுக்கு. பதவி உயர்வெல்லாம் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் வரைச்சி வேலை பளு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அப்படி உழைக்கும் பட்சத்தில் வந்து இவங்க ப்ரமோஷன் வாங்குறதுல ஒரு சிலருக்கு பிடிக்காது, மேலே இடத்துல இருக்கவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவர்கள் வந்து ஒரு சில சமயத்தில் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்தாலும் இவங்க வந்து அனுசரித்து போனாங்க அப்படின்னா வந்து நல்லா மேலுக்கு வந்துடுவாங்க கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கீழே இருக்க ஊழியர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அதுக்கு அடுத்த மாதிரி அவங்களுக்கு தேவையில்லாத இவங்களே போய் வாய் விட வேண்டாம். வாய் விடாத இருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். கேட்குறதுக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு இவங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க. அதனால் இவங்க அப்படி போயிட்டாங்க அப்படின்னா நிறையா அதை அனுசரித்து போகிறது, வேலை எடுத்தாலே அனுசரித்து போகிறதுனாலையும், சக ஊழியர்கிட்ட ஒரு சுமூகமான உறவை வச்சுருந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து நிறைய சாதனைகள் புரிவாங்க இந்த ஆண்டு. ஸோ பல பொறுப்புகள் இவங்களுக்கு தேடி வரவங்க. அதனால புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் சில பேருக்கு. ப்ரமோஷன் ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இருக்குங்க. வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது உத்தியோக விஷயமா. ஸோ அதனால் வந்து சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதுக்கு வேலையில் வந்து ஒரு நல்ல ஏற்றமான ஒரு ஆண்டு கூட இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். தொழில் முனைவோர்களுக்கும் வந்து ஒரு நல்ல லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால தொழிலில் ஒரு நல்ல லாபங்கள் இருக்கும். ஒரு சில தடைகள், தாமதங்கள் இருந்தாலும், ஒரு சில சங்கடங்கள், ஒரு சில பிஸ்னஸில் தடைகள் இருந்தாலும் அதை வந்து இவங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும். வர லாபத்தில் வந்து தடை வந்து அந்த லாபம் கடைசியாக அவங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இவங்க வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா புதிய யுக்தியை கையாளணும். பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா அது வந்து இவங்க நல்ல முன்னேற்றமாக கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் வந்து இவங்க இப்போ பிஸ்னஸ்ன்ற எக்ஸ்பேண்ட் பண்ண வந்து அதில் இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணக்கூடாது. ஸோ கம்மியாக இப்போ பிஸ்னஸ் மோட்டிவ்னா குறைஞ்ச மணி போட்டு அதிக பணம் எடுக்கிறது தான். ஸோ அந்த பிஸ்னஸ் அந்த டார்ட்டை வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் ஒரு நல்ல ஏற்றம் அதில் எப்படி இது பண்ணணும் அதை யோசித்து பல புதிய யுக்திகள் கையாண்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம், பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும் கூட சொல்லலாம். ஸோ லாபம் நிறைந்த ஆண்டு கூட இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதேமாதிரி ரியல் எஸ்டேட் இதெல்லாம் இருக்கவங்களும் ஒரு நல்ல இது பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஆதாயம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல இருக்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடு வாங்குறவங்க கூட சில பேர் நிறைய பேர் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த நிலம் பூமிலாம் என்ன சொல்கிறது, ரியல் எஸ்டேட் சொல்லுவோம், நிலம் விவசாயம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கச்சே வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல லாபம் தரும் ஒரு தொழிலாக கூட இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து இவங்களுக்கு திருமணம் எல்லாம் சொல்லிவிட்டோம். பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லணும். பொதுவாகவே இந்த ஆண்டு ஒரு சிறப்புமிக்க ஆண்டாக இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக நட்சத்திரம்னு பார்த்தோன்னா இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த கா அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல இவங்களுக்கு குடும்பத்தில் அந்த பாச பிணைப்பு அதிகமாக அன்பு அதிகரிக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். குடும்பத்தில் இந்த சண்டை சச்சரவுலாம் நீங்கள் ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். பல விதத்தில் உறவுகள் மூலிமா நல்ல லாபங்கள் நிறைய கிடைக்கும். உறவினர்கள் மூலிமா ஒரு நல்ல பங்கு அதாவது உதவிக்கு வருவார்கள் கூட உதவிக்கரம் நீட்டுவார்களோ நம்ம சொல்லலாம். நிறைய ஏற்றங்கள் இருக்கும் இவங்களுக்கு. அதனால் வந்து இவங்க பாசம் நிறைய இருக்கும். தெய்வ ஆன்மீக தல யாத்திரைக்கு நிறைய பேர் செய்வாங்க கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து இந்த தொழில்கள்லேயும் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அவங்களுக்கு. தொழில் பார்க்கச்சே வந்து இவங்க ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாத அந்த இதெல்லாம் பண்ணாங்க நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த ராசியில் வந்து கேட்டை நட்சத்திரம். ஸோ இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய லாபங்கள் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு அதனால் வந்து இவங்க நல்லா பிஸ்னஸ் நல்லா எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போனாலும் அதனுடைய இதில் வந்து ஒரு சில நடுவில் ஒரு சில தடைகள்லாம் அந்த கமிஷன் நோட்டில் கட்டுறோம் இல்லையா. ஸோ அதனால் பிஸ்னஸ்னால் அப்படி தானே, ஒன்று கொடுத்தா தான் ஒன்று வாங்க முடியும். ஸோ அப்படி பார்க்கச்சே நடுவில் இருக்க ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு சில லாபம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு
வரவுக்கேற்ற செலவு அப்படின்றலாம் அது மாதிரி ஓரளவுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்தையும் கூட பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும். ராசிநாதன் செவ்வாயாக இருக்கிறதுனால முன்கோபம் அதிகமாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல்காரர்களாக இருந்தாலும் வந்து முன்கோபம், பிடிவாதம், மூர்க்கத்தனமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுபிட்சமான ஆண்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ராசிக்கு ஏற்ற மாதிரி விருட்சிக ராசி, விருட்சம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த விருட்சம் வந்து வெளிவரும். பல மலருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு விருட்சம் மலரும் ஒரு புத்தாண்டாக வந்து இந்த 2025ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டு இந்த 2025 இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். சரிங்களா? அதனால் இவர்கள் வந்து பொறுமை, மெயினாக பொறுமையாக இருக்கணும். ஆன்மீக கடவுள் வழிபாடு கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அவங்க. ஸோ கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஸோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்து கோபத்தையும் ஈகோவையும் கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து பொதுவாகவே கொஞ்சம் எல்லாம் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் இறங்கி போயிட்டோம் அப்படின்னாலே வந்து அதில் நம்ம இறங்கத்தாலும் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. பட் அப்படி இறங்கி போய் கொஞ்சம் செய்தாங்க அப்படின்னா இவர்களை மாதிரி ஒரு ஏற்றம், இவர்களுக்கு இந்த ஆண்டு போல் ஒரு ஏற்றம் நிறைந்த ஆண்டாக யாருக்கும் இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டு இந்த 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதோட இந்த பதிவு முடிது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.